ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 15/4/2026 சாக்கார முரளி. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய சுய தர்மமே அமைதி தான். உண்மையான அமைதி சாந்தி தாமத்தில் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் பாபா அங்கேயே இருக்க சொல்கிறார். உங்களுடைய வசிப்பிடம் அங்கே அப்படின்னு சொல்கிறதுடைய காரணம், இப்போ நம்ம இறந்துட்டோம், வெறும் ஆத்மாவாக தான் இருக்கிறோம். ஸோ அப்போ வெறும் ஆத்மா அங்கே தானே இருக்கணும். ஸோ அதனால தான் நீங்கள் இருக்கிற இடமும் சாந்தி தாமம், உங்களுடைய சுய தர்மமும் அமைதி. அப்போ எப்படி உங்களுக்கு அமைதி போகும் அப்படின்னு பாபா கேட்குறார். ஸோ இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்? சுய தர்மத்தில் இருந்து தெரியப்படுத்தணும் இல்லையா? உங்கள் சுய தர்மமே அமைதின்றதையே நீங்கள் அமைதி இழந்து சொன்னால் அப்புறம் அதில் அர்த்தம் இல்லை இல்லையா? கேள்வி: எந்த ஞானம் ஒரு தந்தைக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதை இப்போ நீங்களும் படிக்கிறீங்க? பதில்: பாவ புண்ணியத்துடைய ஞானம். பாரதவாசிகள் எப்போ பாபாவை நிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ பாவாத்மாவாக ஆகிறாங்க. எப்போ பாபாவையும் நாடகத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ புண்ணியாத்மா ஆகிறாங்க. ஸோ இந்த படிப்பை குழந்தைங்க நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க. இந்த படிப்பு சொல்லி கொடுத்து எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறவர் ஒரே ஒரு பாபா தான். மற்றபடி எந்த மனுஷனும் மற்ற மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. அதாவது ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுற சொர்க்கத்தை கொடுக்க முடியாது, முக்தியும் கொடுக்க முடியாது. பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இது பாவாத்மாக்களுடைய உலகம். இதே பாரதம் தான் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகவும் இருந்தது. அங்கே தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. சுகதாமமாக இந்த பாரதம் எப்போ இருந்ததோ அப்போ வேறு எந்த கண்டமும் இல்லை துக்கம் கொடுக்கறதுக்கு. ஒரு பாரதம் மட்டும்தான் இருந்தது. ஸோ அங்கே அமைதியும் சுகமும் இருந்தது, சத்தியுகமாக இருந்தது. அதை சொர்க்கம்னு சொல்கிறோம். இந்த கலியுகம் நரகம். சொர்க்கமாக இருந்த பாரதம் தான் இப்போ நரகமாக இருக்குது. சார், நரகத்தில் எப்படி நிம்மதி, சுகம், அமைதியெல்லாம் கிடைக்கும்? ஏன்னா கலியுகத்தை நரகம் தானே சொல்கிறோம். அதிலும் கலியுக கடைசியில் இருக்கிறோம். மோசமான நரகம் இது. இதை தான் துக்கதாமம்னு சொல்கிறோம். எப்போ லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சோ அப்போ இதே பாரதம் சுகதாமமாக இருந்தது, சுகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த நேரம் பாரதவாசிகளுடைய இல்லற தர்மமே தூய்மையாக இருந்துச்சு. அதனால் அமைதியும் சுகமும் இருந்தது, செல்வமும் அதிகமாக இருந்தது. தூய்மை இருந்தால் அமைதி, சுகம், செல்வம் எல்லாமே அளவற்று இருக்கும். இன்றைக்கி அதே பாரதம் தூய்மை இழந்ததுனால சுகம், செல்வம், அமைதி எல்லாத்தையும் இழந்து விகாரிகளாக இருக்கிறாங்க, துக்கம் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க. அதனால்தான் இது பேரே துக்கதாமம். ஆனால் இதே பாரதம் சுகதாமமாக இருந்தது. ஆத்மாக்களாகிய நம்மளுடைய வசிப்பிடம் சாந்தி தாமம். அந்த சாந்தி தாமத்தில் தான் அமைதி கிடைக்கும். ஏன்னா ஆத்மா எந்த வேலையும் இல்லாமல் அமைதியாக சாந்தி தாமத்தில் தான் இருக்க முடியும். அதை தான் இனிமையான வீடு, நிராகார உலகம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆத்மாக்களுடைய வீடு. அங்கே இருக்கும்பொழுது தான் ஆத்மா அமைதியாக இருக்கும். மற்றபடி காட்டுக்கு போகிறதுனாலெல்லாம் ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்காது. அமைதிக்குன்னு இருக்கிற இடம் சாந்தி தாமம். காடா சாந்தி தாமம். அதேமாதிரி சத்தியுகத்தில் கூட சுகம், சாந்தி ரெண்டுமே இருக்கும். இந்த துக்கதாமத்தில் அமைதியே இருக்க முடியாது.
அமைதிங்கிறது சாந்தி தாமத்தில் தான் கிடைக்கும். சுகதாமத்தில் கூட காரியம் செய்வாங்க. சரீரத்தின் மூலமாக நடிக்கிறதுக்காக தானே சரீரம் கிடைச்சிருக்குது. ஆனால் மனம் அமைதியாக இருக்கும், வேலையை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த துக்கதாமத்தில் ஒரு மனுஷனுக்கு கூட அமைதியோ சுகமோ கிடையாது. ஏன்னா இது கீழான தூய்மையற்ற இடம், அழுக்கான இடம். அதனால தான் தூய்மை ஆக்குபவரை தூய்மையற்றவர்கள் கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த தூய்மை ஆக்கிற தந்தையை பற்றி யாருக்குமே தெரியாது. அதனால்தான் அனாதையாகிட்டாங்க. அதனால்தான் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளவு துக்கம், அசாந்தி, சண்டை நடக்குது. இந்த உலகமே ராவண ராஜ்யம். ராமராஜ்யம் வேணும்னு கேட்குறாங்க. ராவண ராஜ்யத்தில் சுகமும் கிடையாது, அமைதியும் கிடையாது. அதனால்தான் ராமராஜ்யத்தை கேட்குறாங்க. ஏன்னா ராமராஜ்யத்தில் சுகம், அமைதி ரெண்டும் இருக்கும், செல்வமும் இருக்கும். ஒருபோதும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. காரணம், சண்டை போடுறதுக்கு தேவையான 5 விகாரங்களே அங்கே இருக்காது. இல்லை, 5 விகாரத்தின் வசப்பட்டு தானே சண்டையே வருது. இங்கே 5 விகாரங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது தேக அபிமானம். அதுக்கு பிறகு காமம், கோபம். எப்போ பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சோ அப்போ இந்த விகாரங்கள் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஆத்ம அபிமானியாக இருந்தீங்க. இப்போ எல்லா மனிதர்களும் தேக அபிமானிகளாக இருக்கிறாங்க. ஆனால் தேவதைகள் ஆத்ம அபிமானிகளாக இருந்தாங்க. தேக அபிமானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருபோதும் யாருக்குமே சுகத்தை கொடுக்கவே முடியாது. இல்லையா? இன்றைக்கி சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், பின்னாடி அதுவே துக்கமாக மாறிடும். தேக உணர்வு, அந்த தேகத்தின் சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வர வினை இது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? தேக அபிமானத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒருபோதும் யாருக்கும் சுகம் கொடுக்க முடியாது, பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. அதனால தான் ஆத்மாபிமானியாக ஆக சொல்கிறார். ஸோ ஒருவர் மற்றவருக்கு தேக அபிமானத்தில் வந்து துக்கம்தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி யார்கிட்டையாவது பல கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சுன்னா சுகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ அதெல்லாம் மாயின் பகட்டு, அவ்வளோதான். அவ்வளோவும் வச்சுட்டு துக்கத்தோடு இருப்பாங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது மாயின் ராஜ்யம் இல்லையா? இப்போ இதோடைய விநாசத்துக்காகத்தான் இந்த மகாபாரத சண்டை எதிரிலே இருக்குது. இதுக்கு பிறகு சொர்க்கத்தின் வாசல் திறக்கணும். 6 கல்பத்துக்கு பிறகு நரகத்தின் வாசல் திறக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. இல்லை 6 கல்பம் சொர்க்க வாசல் திறந்திருக்கும், 6 கல்பம் நரகவாசல் திறந்திருக்கும்னு எந்த வேதத்துலேயும் இல்லை. பக்தி செஞ்சால் தான் பகவான் கிடைப்பாருன்னு பாரதவாசிகள் சொல்கிறாங்க. அதனால் பக்தி செஞ்சு எப்போ முற்றிலும் கீழே வந்துடுறாங்களோ, கீழானவர்களாக ஆயிடுறாங்களோ, அப்போ தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு, அதாவது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிறதுக்காக நானே வர வேண்டி இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா வந்து பாரதத்தை சொர்க்கமாக தானே ஆக்கினார். பிறகு எப்படி அது நரகமாச்சு? ராவணன் தான் நரகமாக மாற்றினான். ஸோ கீதையின் பகவான் மூலமாக உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிது. அதனால் 21 பிறவிகள் சொர்க்கத்தில் ராஜ்யம் பண்ணிங்க. பிறகு பாரதம் துவாபர யுகத்திலிருந்து கலியுகத்துக்கு வந்துடுச்சு. அதாவது இறங்கும் கலையாகிடுச்சு. அதனால தான் எல்லோருமே ஹே பதித பாவனா வாங்கன்னு கூப்பிட்றாங்க. தூய்மையற்ற மனிதர்களுக்கு சுகம், அமைதி தூய்மையற்ற உலகத்தில் கிடைக்க முடியாது.
அதனால் எவ்வளோ துக்கம் அடையிறாங்க பாருங்கள். இன்றைக்கி பணம் திருடு போயிடுச்சு அல்லது திவால் ஆயிடுச்சு, இன்றைக்கி எனக்கு நோய் வந்துடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால துக்கம்தான் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட துக்கதாமத்தில் கூட நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு துக்கம் அனுபவம் ஆகாது. அதுக்கு தான் சாட்சி நிலை விலகி இருக்க சொல்கிறார். இல்லை, விலகி இருக்கிறது தான் உண்மையிலே தூய்மை. நீங்கள் இப்போ சுகம் சாந்தியின் ஆஸ்தியை அடையிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. தந்தைக்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையிறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எப்பவுமே சுகத்தை கொடுப்பவர் ஒரே ஒரு பாபா தான். எப்பவுமே துக்கத்தை கொடுக்கிறவன் ராவணன்தான். ஸோ இந்த விஷயங்களை பாரதவாசிகள் தெரிஞ்சிருக்கலை. சத்தியுகத்தில் துக்கத்தின் எந்த விஷயமும் நடக்காது. ஒருபோதும் அழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எப்போவுமே சுகம்தான் இருக்கும். காரணம், துக்கத்தை கொடுக்கக்கூடிய தேக அபிமானமோ அல்லது காமம், கோபம் போன்ற விகாரங்களோ அங்கே இருக்காது. எதுவரை 5 விகாரங்களை நீங்கள் தானம் கொடுக்கலையோ அது வரைக்கும் உங்களை விட்டு துக்கம்ன்ற கிரகணம் விடாது. உங்களை பிடிச்ச கிரகம் விட்டுறாது. இப்போவே 5 விகாரங்களை விட்டுடணும். காமம் இல்லாமல் இருக்கா, கோபம் இல்லாமல் இருக்கா, பற்று இல்லாமல் இருக்கா, பேராசை இல்லாமல் இருக்கா, அகங்காரம் இல்லாமல் இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புத்தியை மயக்கி இது வந்துடும். எச்சரிக்கையாக இருக்கணும். தானம் கொடுத்துட்டிங்கன்னா கிரகம் விட்டு போயிடும். ஸோ அவனை பிடிச்ச கிரகம், அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அவனுக்கு கிரகம் பிடிச்சிடுச்சின்னுவாங்க. ஸோ அப்போ காமத்தினால கிரகம் பிடிச்சிடுச்சு இல்லையா? அதேமாதிரி அந்த பையன் மேலே உள்ள பற்று தான் அவனுக்கு கிரகம் பிடிச்சிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ இந்த நேரத்தில் பாரதம் முழுமைக்குமே 5 விகாரங்கள்ன்ற கிரகம் பிடிச்சிருக்குது. எதுவரை 5 விகாரங்களை தானம் பண்ணலையோ அதுவரை 16 கலை சம்பூர்ண தேவதையாக ஆக முடியாது. இல்லை, 5 விகாரங்களை தானம் பண்ணாத வரைக்கும் உங்களால் 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆகவே முடியாதுன்றார். ஆக விடாது. ஸோ பாபா எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல். குரு இல்லாமல் கதி அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கதினா என்ன அர்த்தம்னு கூட உங்களுக்கு தெரியாது. மனிதர்களுடைய கதி சத்கதி அப்படின்னா முக்தி, ஜீவன் முக்தின்னு அர்த்தம். அதை பாபா தான் கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் எல்லோருக்கும் சத்கதி ஏற்படணும். அதுக்கு தான் பாபா வந்திருக்கார். டெல்லியை புது டெல்லி, பழைய டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எதுவுமே புதுசு கிடையாது. உலகமே பழசு. புது உலகத்தில் தான் புது டெல்லி இருக்கும். பழைய உலகத்தில் பழைய டெல்லி தான் இருக்கும். இவங்க பேர் வேணால் புது டெல்லின்னு வச்சுக்கலாம், ஆனால் அது பழைய டெல்லி தான். ஸோ புது டெல்லி கரெக்டாக யமுனை நதிக்கரையில் இருந்தது. அப்போ டெல்லி ஃபரிஸ்தானாக, அதாவது தேவதைகள் வாழக்கூடிய இடமாக இருந்தது, சத்தியுகமாக இருந்தது. தேவி தேவதைகள் ராஜ்யம் செஞ்சாங்க. இப்போ இந்த பழைய உலகத்தில் பழைய டெல்லி தான் இருக்குது. இங்கே என்ன தேவதைகளை ராஜ்யம் செய்கிறாங்க இதை புது டெல்லின்னு சொல்கிறதுக்கு? புது உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்துச்சு. ஆனால் பாரதவாசிகள் இதை மறந்துட்டாங்க. புது பாரதம் புது டெல்லியாக இருந்தது. புது டெல்லியாக இருந்தபோது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. வேறு எந்த கண்டமும் கிடையாது. இது யாருக்குமே தெரியல. ஏன்னா அரசாங்கம் இதை உங்களுக்கு பாட புக்கில் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாதி வரலாறு தான். அது அவங்களுக்கே தெரியுது, நம்மக்கிட்ட பாதி வரலாறு தான் இருக்குதுன்ட்டு.
எப்போத்திலிருந்து இஸ்லாமியர்களும் பௌத்தர்களும் வந்தார்களோ அப்போதிலிருந்து தான் வரலாறு இருக்குது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. முழு சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்னா பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது கோல்டன் ஏஜாக இருந்தது. இப்போ அதே பாரதம் பாருங்கள் என்னவாயிடுச்சு. பிறகு பாரதத்தை வைரம் போல யார் ஆக்குவா? நீங்கள் எப்போ ரொம்ப பாவாத்மாக்களாக ஆகிறீங்களோ அப்போ நான் புண்ணிய ஆத்மாக்களாக வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்குது, இதை யாருமே தெரிஞ்சிருக்கலை. இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. ஞானக்கடலான பாபா தான் வந்து இதை சொல்லிக் கொடுக்குறார். மனிதர்களுக்கு ஒருபோதும் சத்கதி கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தபோது ஒருவருக்கொருவர் சுகத்தை தான் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, யாருக்குமே எந்த ஒரு வியாதியோ நோயோ இல்லவே இல்லை. ஆனால் இங்கே எல்லோரும் நோயாளிகளாக இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் நோயற்ற துக்கமற்ற சொர்க்கமாக மாற்றுறதுக்காக பாபா வந்திருக்கிறார். பாபா சொர்க்கமாக்குறார், ராவணன் நரகமாக்குறான். ஸோ இந்த விளையாட்டை யாருக்குமே தெரிஞ்சிருக்கலை. சாஸ்திரங்களுடைய ஞானமெல்லாம் தத்துவ ஞானம், அதெல்லாம் பக்தி மார்க்கம் இல்லையா? அது உடலை பற்றி விளக்கக்கூடிய விஷயம். அதனால தான் தத்துவ ஞானம்ன்றார். அதன் மூலமாக யாரும் சத்கதி அடைய முடியாது. சத்கதிக்கான மார்க்கம் அது கிடையாது. பாபா சொல்கிறது ஒன்றும் சாஸ்திரங்களின் தத்துவம் கிடையாது. சாஸ்திரத்தையா பாபா சொல்கிறாரு? ஆன்மீக ஞானத்தை சொல்கிறார். அதனால தான் பாபாவை ஆன்மீக தந்தைன்னு சொல்கிறோம். காரணம், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர். பாபா சொல்கிறாரு, நான் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறேன், அதே நேரத்தில் ஞானத்தில் கடலாக இருக்கிறேன். இந்த மனித சின்ன புள்ளி, ஆனால் ஞானத்தில் கடல் அளவு இருக்குது. இந்த மனித சிருஷ்டின்ற மரத்துடைய ஆயுள் எவ்வளவு, அது எப்படி வளருது, பிறகு எப்படி அதிலிருந்து பக்தி மார்க்கம் ஆரம்பமாகுது, இது எல்லாமே நான் தான் தெரிஞ்சிருக்கிறேன். அந்த ஞானத்தை இப்போ உங்களுக்கு கொடுத்து உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானராக்கிறேன். பிறகு நீங்கள் எஜமானர்களாக ஆகிடுவீங்க. இந்த ஞானம் உங்களுக்கு ஒரே முறை தான் கிடைக்கிது. பிறகு இது மறைஞ்சிடுது. பிறகு சத்தியுகம் திரேதாயுகத்தில் இந்த ஞானத்துக்கான அவசியம் கிடையாது. இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. முழு கல்பத்திலையும் தேவதைகள் கிட்ட கூட இந்த ஞானம் கிடையாது. அப்போ இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஞானம் வந்து பரம்பரையாலும் வர முடியாது. இது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கிது. இதன் மூலமாக தான் நீங்கள் ஜீவன் முக்தர்களாக ஆகிறீங்க. தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறீங்க, ஜீவன் முக்தி ஆஸ்தி அடைகிறீங்க இந்த ஞானத்தின் மூலமாக. இந்த ஞானத்தை அடையிறதுக்காக நிறைய பேர் உங்ககிட்ட வந்து அமைதி எப்படி கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படி கேட்குறது தப்பு. ஏன்னா ஆத்மாவுடைய உறுப்பு தான் மனமும் புத்தியும். எப்படி சரீரத்தின் உறுப்புகள் இருக்குதோ அந்த மாதிரி இது ஆத்மாவின் உறுப்புகள். ஆத்மாவை கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக பாபா தான் மாத்துறார். ஸோ அது அப்படியே சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் தங்க புத்தியாகவே இருக்குது. பிறகு துவாபரகத்துலேருந்து மறுபடியும் கல் புத்தி ஆகிடுது. இப்போ நீங்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக ஆகுறீங்க. கல்லை தங்கமாக்குறது அதிசயம் இல்லை, கல் புத்தியை தங்க புத்தி ஆக்கிறது தான் அதிசயம். அந்த அதிசயத்தை பாபா பண்ணுறார்.
இப்போ தங்க புத்தி உடையவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆரம்பத்தில் தங்கமாக தான் இருந்துச்சு உங்கள் புத்தி. பிறகு அதில் விகார அழுக்கு சேர்ந்துக்கிட்டே வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் எப்படி தங்க புத்தி ஆகும்? வழி சொல்கிறார். ஹே ஆத்மாக்களே, என்னை நினைவு செய்யுங்க. நினைவு யாத்திரை மூலமாக நீங்கள் தூய்மை ஆவீங்க, என்கிட்ட வந்துடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். மற்றபடி மனதுக்கு எப்படி அமைதி கிடைக்கும்னு கேட்குறாங்க. இங்கே எப்படி அமைதி கிடைக்கும்னு அவங்கக்கிட்ட கேளுங்க. இல்லை ஜெயிலில் இருந்துட்டு எப்படி அமைதியாக இருக்கிறதுன்னு கேட்குற மாதிரி. ஜெயிலை விட்டு வெளில போனால் தான் அமைதியாக இருக்க முடியும். அந்த மாதிரி கலியுகன்றது ஜெயில் இல்லையா, துக்கதாமம். ஏன்னா இங்கே எல்லாருக்குள்ளேயும் விகாரங்கள் பிரவேசமாகி இருக்குது. அமைதி தந்தைக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் ஆஸ்தியாக. பிறகு எப்போ ராவணனோடு சேர்றீங்களோ அப்போ தூய்மையற்றவர்களாக ஆகிடுறீங்க. தூய்மையற்றவர் ஆனாலே அமைதி போயிடும். ஸோ ஒரு வினாடியில் தந்தை மூலமாக தூய்மை ஆகிடுறீங்க. ஒரு வினாடி தான் இல்லை, இந்த 5000 வருஷத்து கணக்கில் இது ஒரு வினாடி கணக்கு தான். அதுலேயும் நீங்கள் பாபாவோடு சேர்ந்துட்டிங்கனாலே தூய்மை ஆகிடுவீங்க. பாபாவோடு சேரணும், அதை தான் சேர விடாமல் மாயை தடையை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் தந்தைக்கிட்ட இருந்து ஜீவன் முக்தி ஆஸ்தியை அடையிறதுக்காக வந்திருக்கிறீங்க. பாபா ஜீவன் முக்தி ஆஸ்தியை கொடுக்கிறார். ராவணன் ஜீவன் பந்தனம்ன்ற சாபத்தை கொடுக்குறான். அப்போ பாருங்கள், பந்தனன்றது சாபம். சொர்க்கத்தில் பந்தனமே இருக்காது, உறவுகள் இருக்கும் ஆனால் பற்று இருக்காது. அதனால் ஜீவன் முக்தியில், அதாவது சுதந்திரமாக இருக்கும் உங்கள் புத்தி, பற்று இல்லாமல். ஜீவன் பந்தனத்தில் சிக்கினதுனால தான் இங்கே துக்கமே துக்கம் இல்லை. இங்கே திருமணம் பண்ணாலே ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி தான். ஆனால் இங்கே போய் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் துக்கமே துக்கம். இந்த நாடகத்தையும் தெரிஞ்சுக்கணும். துக்கதாமத்தில் யாருக்குமே சுகமோ அமைதியோ கிடைக்கவே முடியாது. ஸோ உண்மையிலே ஆத்மாக்களுடைய சுய தர்மம் அமைதி. அதனால தான் ஆத்மானு உணருங்க. அப்படின்னாலே இந்த உலகத்திலேருந்து மொத்தமாக விடுபட்டு சாந்தி தாமத்தில் இருக்கணும் புத்தி. அப்போ தான் அமைதியை உணர முடியும். சாந்தி தாமம், அதனால தான் பாபா அதை சொல்கிறார். சாந்தி தாமம் தான் ஆத்மாக்களுடைய வீடு. நம்முடைய சுய தர்மம் அமைதி அப்படின்னு ஆத்மா சொல்லுது. ஸோ இந்த சரீரம்ன்ற வாத்தியத்தை பாபா வாசிச்சுக்கிட்டே இல்லை, இங்கே உட்காந்து ஞானத்தை சொல்கிறார். எதுவரை இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியும்? கர்மம் செய்யத்தான் வேணும். எதுவரை மனிதர்கள் இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கலையோ அது வரைக்கும் அவங்க துக்கத்தை தான் அனுபவம் பண்ணுவாங்க. அதனால தான் நாடகத்தின் ஞானத்தை சொல்கிறார். நான் ஏழை பங்காளனாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். அதனால தான் இங்கே ஏழைகள் தான் வருவாங்க. ஏன்னா பணக்காரர்கள் போயா இங்கே ஆல்ரெடி சொர்க்கமாக தான் இருக்குது, என்னமோ நரகன் காமெடி பண்ணுறேன்னுவாங்க. அப்போ அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் உண்மையான சொர்க்கத்தின் சுகம் இல்லைன்னு அர்த்தம். நான் ஏழை பங்காளன்னு பாபா சொல்கிறார். செல்வந்தர்களை ஏழைகளாகவும் ஏழைகளை செல்வந்தர்களாகவும் ஆக்குறேன். செல்வந்தர்கள் அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஏன்னா இங்கே செல்வந்தர்களுக்கு போதை இருக்குது, பிரஜையில் வந்துடுவாங்க. ஸோ இது பைபிளில் கூட இருக்கும், ஏழையை பணக்காரனாகவும் பணக்காரனை ஏழையாகவும் மாற்றிடுறேன்ட்டு. ஸோ மாற்றுறதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஞானத்தை எடுக்கிறது இல்லை,
அதனால் அவங்க ஏழை ஆகிடுறாங்க. ஸோ ஞானத்தை எடுக்கிறதுனால ஏழைகள் பணக்காரனாக ஆகிடுறாங்க. ஸோ பணக்காரர்கள் ஞானத்தை எடுத்தால் கூட அந்த போதை, பணத்தின் போதையை அவங்களால விட முடியாததுனால அவங்களால உயர்ந்த பதவி அடைய முடியாது. மொத்தத்தில் யாருக்கு துக்கம் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் பாபாவை அதிகமாக பிடிப்பாங்க. ஸோ இங்கே துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க அங்கே சுகத்தின் உச்சத்தில் இருப்பாங்க. அப்போ இங்கே துக்கப்படுறது ஒரு பெரிய பாக்கியம். இது பைபிள்லேயும் இருக்கும். ஸோ இங்கே செல்வந்தர்களுக்கு செல்வத்தின் போதை இருக்கிறதுனால அங்கே பிரஜை ஆகிடுவாங்க. ஆனால் ஏழைகள் தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. பெரிய பணக்காரர்கள் ஆகிடுவாங்க ஏழைகள். ஆனால் இங்கே பணக்காரங்க நாம் செல்வந்தர்கள்ன்ற தேக அபிமானத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செல்வம், பொருட்கள் எல்லாமே மண்ணோட மண்ணாகிடும், அழிஞ்சிடும்னு பாபா சொல்கிறார். ஆல்ரெடி பார்க்குறோம் இல்லையா? பாருங்களாம், மக்கள்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வரி பணமாக வாங்கி மிலிட்ரியில் அந்த ஆயுதங்கள் வாங்குகிறாங்க. அது உலகத்தை அழிக்கிறதுக்கு தான் பயன்படுது. அது அப்படியே மக்கள்கிட்டே இருந்தாலாவது ஒழுங்காக சாப்பிட்டுட்டாவது இருப்பாங்க. ஆனால் இது ட்ராமா, அப்படி தான் ஆகும். ஸோ ஆத்ம அபிமானி ஆகிறதுல தான் அதிக உழைப்பு இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாருமே தேக அபிமானிகளாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆகணும். நான் 84 பிறவிகள் முடிச்சிருக்கிறேன்னு ஆத்மா சொல்லுது. ஸோ அதனால தான் 84 பிறவி சக்கரத்தை புத்தியில் சுற்ற சொல்கிறாரு. ஏன்னா அப்படி சுற்றினது யார்? ஆத்மா தானே. அப்போ ஆத்ம பயிற்சி வரும். நான் தான் தேவதையாக இருந்தேன் அப்படிலாம் நினைக்கும் பொழுது ஆத்மானா வேறு உடம்புல இருந்தேன் அப்படின்னும்போது அந்த உடம்பு நான் இல்லைன்ற அந்த உணர்வு வரும். ஸோ அதுக்கு அதிக உழைப்பு இருக்குது. சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். நாடகம் முடியுது இல்லையா? 84 பிறவி முடிச்சிட்டேன், நாடகம் முடியுது. இப்போ நான் திரும்பி போகணும். சொல்கிறது யார்? ஆத்மா இல்லை. 84 உடம்பில் 84 விதமான நடிப்பை நடிச்சிட்டேன். இப்போ நாடகம் முடிஞ்சிச்சு. இப்போ ஆத்மானா எல்லா உடம்பையும் விட்டுட்டு மேலே போகணும். இது கலியுகத்துடைய கடைசி மற்றும் சத்தியுகத்துடைய ஆரம்பத்தின் சங்கமம். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் நான் பாரதத்தை மறுபடியும் வைரம் மாதிரி ஆக்கிறதுக்காக வரேன்னு பாபா சொல்கிறார். இந்த வரலாறு புவியலை பாபா தான் சொல்ல முடியும். வேறு யாருக்கும் இது தெரியாது. நல்லது. அற்புதமான முறையில் கெடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா கிட்டேருந்து ஜீவன் முக்தி ஆஸ்தி அடையணும்னா கண்டிப்பாக தூய்மையாகணும். நாடகத்துடைய ஞானத்தை புத்தியில் வச்சு துக்கதாமத்தில் இருந்தாலும் துக்கத்திலேருந்து விடுபட்டு இருக்கணும். அதுக்கு விலகி சாட்சியாக இருக்கணும். ஸோ இந்த எனக்கு இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குதுன்ற அந்த பணக்கார போதையெல்லாம் விட்டுட்டு ஆத்ம அபிமானியாக இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். வரதானம் விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தையும் கூட முடித்துவிடக்கூடிய சர்வ சமர்ப்பணம் மற்றும் ட்ரஸ்டி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யார் வருங்கால தேவைகளுக்காக பழைய சமஸ்காரங்களின் ஆஸ்தியை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அவங்கள மாயா ஏதாவது ஒரு ரூபத்தில் பிடிச்சிக்கும். பழைய ரெஜிஸ்டருடைய ஒரு சின்ன துண்டு சீட்டுனால் கூட பிடிபட்டுடுவாங்க. மாயா ரொம்ப வேகமானது. அதோடைய கேட்சிங் பவர் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. ஸோ அதனால் விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தையும் முடிச்சிடுங்க. ஏதாவது ஒரு மூலையில் கூட பழைய கஜானாவுடைய அடையாளம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதுதான் சர்வ சமர்ப்பணம் அல்லது ட்ரஸ்டி அல்லது யக்ய ஸ்நேகி, சகயோகி
அப்படின்னு சொல்ல முடியுன்றார். ஆழமான வரதானம் இது இல்லையா? சரி, பின்னாடி தேவைப்படும், இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பழைய சமஸ்காரத்தை ஒழிச்சு வச்சுருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த சமஸ்காரத்தை தூண்டிடும் மாயா வந்து. அதனால தான் அதை வம்சத்தையே அழிச்சிடுங்கன்றார் இல்லையா? பழைய ரெஜிஸ்டரில் ஒரு சின்ன துண்டு சீட்டு ஒரு கரை படிஞ்சிருந்தால் கூட அது வரும் மறுபடியும், அதில் மாட்டிக்குவீங்க. அதனால தான் கரைப்படியாமல் பார்த்துக்கோங்கன்றார். மாயா அவ்வளோ வேகமானது, அதுக்கு கேட்சிங் பவர் டக்குன்னு இருக்குன்றார். அதனால் விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தையும் முடிச்சிடுங்க. அது இருக்கவே கூடாது, அது முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு மூலையில் அந்த பழைய கஜானா, பழைய சமஸ்காரன்ற கஜானாவுடைய அடையாளம் ஸ்லைட்டாக இருந்தால் கூட மாட்டிக்குவீங்க. அதையும் பாபா கிட்ட சர்வ சமர்ப்பணம் பண்ணுங்க. முழு ட்ரஸ்டி அப்படின்னு அர்த்தம். பாபா சொல்கிறபடி மட்டும்தான் என்னுடைய மனம், வார்த்தை, செயல், உடல் அனைத்தையும் பயன்படுத்துவேன். அப்படி இருக்கிறவங்க தான் யக்ய ஸ்நேகியாக சகயோகியாக இருக்க முடியும். ஸோ ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கை அது ஸ்லோகன். யாருடைய விசேஷ குணத்தின் காரணமாக அவர் மேலே உங்களுக்கு விசேஷமாக அன்பு வருதுன்னா அதுவும் பற்று தான். அது விசேஷ குணமாக இருக்கலாம், அந்த குணத்தை நீங்கள் தாரணை பண்ணலாம், அதனால் அவர் மேலே அன்பு வைக்கக்கூடாது, அதுவும் பற்று தான். காலவாரி வெற்றும் அவ்யக்த இஷாரா. அந்த விசேஷ குணத்தை கொடுத்தா பாபா மேலே தான் உங்களுக்கு பற்று இருக்கணும். அவ்யக்த இஷாரா. மகானாகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவன்ற குணத்தை தாரணை பண்ணுங்க. இனிமை தான் மகான் தன்மை. இதனால் மனதின் எண்ணம் மற்றும் வாயின் சொல் கடுமையாக இருக்கிறதும் முடிஞ்சிடும். இனிமைன்ற மகான் தன்மை இருக்கிறதன் மூலமாக. இல்லை, எண்ணமும் கடுமையாக இருக்காது, வார்த்தையும் கடுமையாக இருக்காது. நான் ரொம்ப ரொம்ப இனிமையானவன் அப்படி இருக்கணும். அப்போ கோபம்ன்ற அக்னி குளிர்ந்துடும், அணைஞ்சிடும். பாப்தாதா தன்னுடைய குழந்தைகளை குளிர்ந்த தேவதைகளாக ஆக்கிறதுக்கு தான் விரும்புகிறார். அதனால் இனிமையின் குணத்தை தாரணை பண்ணுங்க. இல்லையா? நான் குளிர்ந்த தேவதை. ஆக்சுவலாக கோயிலில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதே அதுக்கு தான் சொல்லுவாங்க, குளிர்ச்சி படுத்துகிறாங்கன்ட்டு. உங்களுடைய முகம் கூட இனிமையாக தான் இருக்கணும். உங்கள் முகத்தில் தெரியணும் அந்த இனிமை. அந்த அளவுக்கு இனிமை குணம் நிரம்பியவராகுங்க. நிரம்பி வழியணும் உங்கள் முகத்தில், வார்த்தையில், பார்வையில், எண்ணத்தில். யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் அவங்களையும் உங்களுடைய இனிமையான வார்த்தையினாலையும் சக்திசாலியான திருஷ்டினாலையும் நிரப்பி அனுப்புங்கன்றார். சூப்பரில் செம பவர்ஃபுல். லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.